வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது டாப்லோட வாஷிங் மிஷின், போஸ் வாஷிங் மிஷின். இது என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் பண்ணணும்னா E3ங்கிற எரர் காமிக்குது. E3ங்கிற எரர் பார்த்தீங்கன்னா டோர் சுவிட்ச் ஓடுறது. எடுத்த உடனே எல்லா மிஷின்லையும் ஒரு சில மிஷினில் பார்த்தீங்கன்னா எடுத்து ரன் ஆனதுக்கப்புறமா டிஇன்னு எரர் காமிக்கும். இது பார்த்தீங்கன்னா E3ன்னு எரர் காமிக்கும் போஸில். இது ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே எதுவுமே ஆன் ஆகாது, தண்ணி வராது, லெஃப்ட் ரைட் ஓடாது, போர்டு மட்டும் ஆன் ஆகும். ஆன் ஆனோன்னா E3ன்னு எரர் காமிச்சிரும். இதில் பார்த்தீங்கன்னா எலி கடிச்சிருந்தாலும் நிறைய மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அதிகமாக எலி கடிக்கும். டாப் போர்டு பொறுத்த வரைக்கும் எலி ஒயரிங் கடிச்சினா இது மாதிரி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வரும். இந்த டோர் சுவிட்ச் ஏதாவது இஷ்யூ இருந்ததுனால இது மாதிரி காமிக்கும். இங்கே நல்லா இருக்குது. பேக் சைடு தான் உங்களுக்கு ஒன்று டோர் சுவிட்ச் போயிருக்கும், இல்லைனா எலி கடிச்சிருக்கும். கழட்டி பார்க்கலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதுக்குள்ளேயும் பார்த்தா எலி கடிச்சிருக்காது. இந்த ஒயரை பார்த்தீங்கன்னா டோர் சுவிட்ச் ஒயரை வந்து எலி கடிச்சிருக்கா. ஆல்ரெடி டோர் சுவிட்ச் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கே டோர் சுவிட்சே இல்லை, டோர் சுவிட்ச் எல்லாமே டேரக்ட் பண்ணியிருக்காங்க. அதையும் ஒரு இடத்துல எலி கடிச்சிருக்குது. இந்த ஸ்க்ரூ கழட்டிட்டு நம்ம எப்படின்னு பாருங்கள். உள்ள அந்த சந்தில் கேப்பில் வந்து எலி போய் கடிச்சிருக்கு. ஒரு ஒயரை மட்டும் கடிச்சு வச்சுருக்குது. இதை டேரக்ட் பண்ணியிருக்காங்க, டோர் சுவிட்ச் எடுத்துட்டாங்க. எலி கடிச்சு பிசரில் இருக்குது பாருங்கள். அந்த ரெட் கலர் ஒயர் மட்டும் எலி கடிச்சிருக்கு. வாஷிங் மிஷினுக்கு முக்கால்வாசி வேலை எலி கடிக்கலாம் வேலையே வராதுங்க. எலி கடிக்கிறதுனால தான் வேலை வருது. இதை பாருங்கள். இப்போது இங்கே வந்து சுவிட்சோட ஒயரை ஒரு ஒயர் மட்டும் எலி கடிச்சிருக்கு. நம்ம அதை ஜாயின் பண்ணி நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். அந்த ரெண்டு ஒயரையும் கட் பண்ணிட்டு டேப் அடிச்சிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் இப்போ ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணி இதுதான் கம்ப்ளைண்ட்டு, வேறு எதுவும் கம்ப்ளைண்ட் கிடையாது. இப்போ ஆன் பண்ணிட்டேன். லெஃப்ட் ரைட் ஓடுது பாருங்கள், உள்ள ட்ரம் ஓடுது. இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் சுவிட்சோட இஷ்யூ தான் அது. உள்ள தண்ணி வருது, இன்லெட் எடுக்குது. நம்ம டோரை ஓப்பன் பண்ணையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு E3ன்னு எரர் காமிக்கும். ஏன்னா முன்னாடி வந்து டோர் சுவிட்ச் வச்சுருப்பாங்க, ஃப்ரண்ட்லேயும் இருக்கும். டோர் ஓப்பன் பண்ண உடனே பேக் சைடு இருக்கிற டோர் சுவிட்ச் என்னென்னா உங்களுக்கு வைப்ரேஷன் அதிகமாச்சுன்னா உங்களுக்கு எரர் காமிக்கும். அந்த ட்ரம் செட்டு போய்ட்டு அதில் உங்களுக்கு அடிக்கையில் உங்களுக்கு எரர் காமிக்கும். அதுக்காக அந்த டோர் சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்டில் இருக்கிற டோர் சுவிட்ச் வந்து டோரை தூக்கினா உங்களுக்கு எரர் காமிக்கும். நான் இப்போ ஸ்பின் வச்சுட்டேன். தண்ணி வெளில போகுதான்னு பார்த்துட்டு அதை ஃபிட் பண்ணிடலாம். டாப்பை தண்ணி வருது. இப்போ உங்களுக்கு ஸ்பின் நல்லா ஓடும். ஏன்னா ட்ரெயின் ஆயிடுச்சு. தண்ணி உள்ளே இருக்கிற நம்ம கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆன் பண்ணி விட்டோம். அந்த தண்ணி வெளில வந்துருச்சு. இன்லெட் வேலை செஞ்சதுனால தண்ணி உள்ளே வந்திருக்கும். நம்ம அதை ஸ்பின் வச்சு செக் பண்ணுறதுக்காக நான் இப்போ ஆன் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா 11லேருந்து 7 டைம் வந்துருச்சு. இப்போ ஸ்பின் ஓட ஆரம்பிச்சிருச்சு. மிஷின் நல்லா இருக்குது, வேறு எந்த இஷ்யூவும் கிடையாது. ஏன்னா இது வந்து எலி கடிச்சதுனால தான் E3ங்க எரர் காமிச்சிருக்கு. டோர் சுவிட்ச் ஒயர் எலி கடிச்சதுனால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு கமெண்ட்டை பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.